السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லிஷான் தஆலாவின் நல்லடியார்களே, தீய பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு பண்பாக நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கக்கூடிய பண்பாக பெருமை என்கின்ற பண்பு வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வலகுல் கிப்ரியாஇ ஸமாவாதி வல் அர்தி, வானங்கள் பூமிகள் உள்ள பெருமைகள் அனைத்தும் அல்லாஹ்வையே சாரும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த பெருமை குறித்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வையே சாரும் என்று சொன்னால் மனிதனுக்கு பெருமை அளிக்க எந்த தகுதியும் இல்லை, அவனுக்கு எந்த முகாந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதே போல பெருமை என்கின்ற ஒரு தீய பண்பு வந்துவிட்ட காரணத்தினால் உலகமே சபிக்கக்கூடிய ஒரு ஷைத்தானாக என்ன செய்ய மாறி போனார். ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபிக்கு சிறப்பணியை சொன்னான். ஆனால் ஷைத்தான் மறுத்து விட்டான், முடியாது, செய்ய மாட்டேன். அவன் அல்லாஹ்வுக்கு சிறப்பணிய மாட்டேன்னு சொல்லல, ஆதம் நபிக்கு சிறப்பணிய மாட்டேன்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்த பியதைய, என்னுடைய கரத்தால் படைத்த ஆதமுக்கு நீ ஏன் சிறப்பணிய மறுக்கிற? என்ன காரணம், என்ன ரீசன், எது உன்னை தடுக்குது அப்படின்ன உடனே ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன? கலக்தஹு மின்னார் வ கலக்தஹு மின் தீன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஷைத்தானோ ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர். அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி சிறப்படைய முடியும் என்று அந்த பெருமை உள்ள வந்ததுனால இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கொடு என்று உலகமே கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு இளைய நிலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷைத்தானை கொண்டு போய் விட்டான். கொண்டு போய் தள்ளியது இந்த பெருமை. அல்லாஹ் வணங்க மாட்டேன்னு சொல்லல, ஆதம் போய் வணங்க மாட்டேன்னு சொன்னான். நான் நெருப்பு உயர்ந்துகிட்டே போகும், மண்ணு கீழே கிடக்கும், நான் எப்படி வணங்க முடியும்னு சொல்லி ஆதம் நபி வணங்க முடியாது என்று சொல்லி ஷைத்தான் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு பண்புகள் என்று நாம் எடுத்தோமையானால் இது மனிதர்களிடத்தில் தெரியாமல் ஏதோ ஒரு ரூபத்தை வந்து விடக்கூடும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில மனிதர்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். ஒருத்தருக்கு எல்லாமே கிடைச்சிருமானா இருக்காது. ஒரே மனிதர் அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, அழகை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, நோய் நொடி இல்லா ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு மார்க்க அறிவை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு உலக அறிவை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். செல்வம் நிறைய இருக்கும் ஆனா குழந்தை இருக்காது, குழந்தைகள் நிறைய இருக்கும் ஆனா செல்வம் இருக்காது. இப்படி ஏதாவது ஒன்றை கொடுத்து ஏதாவது ஒன்றை எடுத்திருப்பான். அப்ப எல்லாருக்கும் எல்லாமே என்ன செய்யாது, எல்லாம் கிடைச்சிடாது. ஏதோ ஒரு ரீதியில ஏற்றத்தாழ்வோடு மனிதர்கள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்ப செல்வம் கிடைக்கப்பட்ட ஒருவர் என்ன செய்யறாரு சொன்னால் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ள வந்துடுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் தான் நாடியவருக்கு செல்வத்தை விசாலமா கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு சுருக்கி கொடுக்கிறான். அவருக்கு தெரியும் யாருக்கு கூட கொடுக்கணும், யாருக்கு குறையா கொடுக்கணும் என்று அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிற பொழுது நமக்கு என்ன பெருமை, அவன் நாடினால் எனக்கு கொடுத்தான். நம்முடைய உழைப்பு, நம்ம சம்பாத்தியம், நம்ம திறமை, நம்ம வேலை, நம்ம மூளை எல்லாம் நாம் நினைச்சோம்னு சொன்ன அல்லாஹ் சொல்றான் கிடையாது, நான் நாடினே ஒரு தந்தேங்கிறான். உடல் உழைக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய உழைப்பார்கள், பயங்கரமாக வேலை செய்வார்கள்.
ஆனால் அவருடைய வருமானம் பெருசா இருக்காது. உழைப்பு வச்சு முன்னேறலாம்னு சொன்னா மூட்டை தூக்குறவங்க என்னைக்கே முன்னேறி இருக்கிறேன், ரோடு மேனா இருக்கிறவங்க என்னைக்கே முன்னேறி இருக்கிறவங்க இன்னைக்குமே ரோடு மேனா இருக்கிறாங்க. உழைப்பு வச்சு முன்னேற முடியுமா? அறிவை வச்சு முன்னேற முடியும் என்று சொன்னால் சாதாரணமான இன்றைக்கு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அறிவாளியாக இருப்பார்கள். ஆனால் அதை இயக்கக்கூடிய முதலாளி இருக்காருங்க, எழுத படிக்க கூட தெரியாத முதலாளியா இருப்பாரு. அப்ப அறிவை வச்சு பெரியாரா இருக்கலாம்னா அவங்க இவருக்கு வேலை பார்க்கணும். எத்தனையோ மளிகைகளை ஓனர்களை பார்க்கிறோம், எழுத படிக்க தெரியாத ஓனர்கள் இருக்கிறார்கள். சொல்லும் அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறான். அப்ப அறிவை வச்சு அழக வச்சு உடலை வச்சு உழைப்பை வச்சு நாம என்ன செஞ்சிட முடியாது, பெரிய பணக்காரராக செல்வத்தை ஈட்ட முடியாது. அவன் நாடினால் தருவான். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த இதுவுமே இல்லாம அவருடைய நாட்டத்தால் கிடைக்கக்கூடியதற்கு உனக்கு என்ன பெருமை நல்லா கேட்கும். அப்ப செல்வம் வைத்து நாம் என்ன செய்யணும், ஒரு காலத்தில் பெருமானத்திலே இருப்பார். சலாம் கூட பாருங்க, பெரும்பாலும் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர்கள் சலாம் சொன்னால் உடனடியாக பதில் சொல்வார்கள், அல்லது அவர் சொல்வதற்கு முன்னாலே முந்திக் கொண்டு சொல்வார்கள். இதே வலியவர் எளியவர் ஏழை சென்றார் என்று சொன்னால் சில நேரங்களில் சில மனிதர்கள் அதை கடந்து விடுவார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. சலாம் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை இந்த சலாம். இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய வார்த்தை, சிந்திச்சு பாருங்க. உலகத்துல இப்படி வார்த்தை இருக்குதா? ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதா? எல்லா நேரத்திலேயும் எல்லா இடத்திலேயும் சொல்லக்கூடிய வார்த்தை. உதாரணத்திற்கு இன்றைக்கு நாம ஒரு மௌத்து வீட்டுக்கு போறோம். மௌத்து வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ள போலாம். கல்யாண வீட்டுக்குள்ள போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ள போலாம். பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வரோம். எல்லா இடத்திலேயும் பொருந்தி போகக்கூடிய வார்த்தை இந்த சலாம். வெளிநாட்டில் இருக்கிறாரா, அஸ்ஸலாமு அலைக்கும் மொழியே தெரியாதவரா இருப்பாரு, வேற மொழியா இருப்பாரு. ஆனா சலாம் சொன்னால் பதில் சொல்லுவார். சாதாரணமா பேசினா திருப்பி பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நம்ம இமாம் பள்ளி இமாம் இருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன இமாம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேளுங்க. अरे यार क्या बोल रहा है அப்படிம்பாரு. क्या कर रहा है, क्या बोल रहा है, मेरे को समझ नहीं आ रहा है பாரு. அதே இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, வலைக்கும் சலாம் பாரு. அமெரிக்கா போங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, வலைக்கும் சலாம் சொல்றாங்க. உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நம்ம என்ன செய்ய முடியும், சலாத்தை நம்ம சொல்ல முடியும், பதில் சலாத்தை பெற முடியும், எல்லா இடத்திலையும் சொல்ல முடியும், எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியும். உலகத்துல ஒரு வார்த்தை காட்டுங்க பார்ப்போம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், மனிதன் எப்படி சொல்லிருக்கானே இந்த குட் மார்னிங் வார்த்தை எல்லா இடத்துலயும் சொல்ல முடியுமா? மவுத்து வீட்டுக்கு நுழையும் போது ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் என்ன மவுத்து வீட்டுக்காரன், உனக்கு குட் மார்னிங்கா, எனக்கு பேக் மார்னிங்கா அப்படிமா. ஹாய் ஹவ் ஆர் யூ கேட்க மவுத்து வீட்டு போய் கேட்க முடியுமா? வெளிநாட்டில் இருக்கிற அமெரிக்காவில் குட் மார்னிங் சொல்ல முடியுமா? குட் நைட் கேட்குமா? எனக்கு குட் நைட்டா அப்படின்னா. அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் இந்த பொருந்தி போகக்கூடிய வார்த்தை சலாம் அலைக்கும். இதை நாம பிரித்து பாருங்க. அப்ப செல்வந்தராக இருந்தோம் என்று சொன்னால் அதை வச்சு பெருமை கிடையாது, பெருமை அடிக்காதுன்னு தான் நாடினால் கொடுப்பேன், தான் நாடினால் எடுப்பேன். எத்தனை நபர்களை பார்க்கிறோம், ஒரே இரவுல பணக்காரர்களாக இருந்து அடுத்த வேலைக்கு வரிசையில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்களை பார்க்கிறோமா இல்லையா? அவரால் கிடைச்சது, அவர் உழைப்பால கிடைச்சதுன்னா செல்வத்தை எல்லாம் அவருக்குள்ளாளுக்கு கொடுக்கவும் செய்வான், எடுக்கவும் செய்வான்டா. பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை வெள்ளங்கள்ல பார்க்கிறோம், எத்தனை புயல்கள்ல பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழக்கூடிய காலத்துல பார்க்கிறோம். பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, வீடு எல்லாம் முங்கிருச்சு, வாகனங்கள் இல்ல, பொருளாதாரம் இல்ல, உணவுகள் இல்ல, உடைகள் இல்ல, ரொட்டிக்கு வரிசையில் நிற்கிறாரு, பிரெட் பாக்கெட்டுக்கு வரிசையில் நிற்கிறாரு, கொசுமத்திக்கு வரிசையில் நிற்கிறாரு, 2 ரூபா கொசுமத்திக்கு வரிசையில் நிற்கக்கூடிய பார்க்கிறோம். ஒரே நைட்டு 12 மணி நேரம், 10 மணி நேரம், 8 மணி நேரத்துல வாழ்க்கை மாறிடுச்சு. பல்லாமணி நாட்டு மாதிரி. அப்ப இப்படி மாறக்கூடிய உனக்கு என்னப்பா பெருமை நல்லா கேட்க. செல்வத்தை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பண்பு என்று சொல்லி நாம வரலாறுகளை பார்க்கணும். அதே மாதிரி செல்வத்தை பொறுத்தவரை மார்க்கம் என்ன சொல்றதுன்னா, அது உங்களுக்கு ஒரு சோதனை. கொடுக்கப்பட்டவருக்கும் சோதனை, எடுக்கப்பட்டவருக்கும் சோதனை. நிறைய கொடுக்குறானா எல்லாம் சோதிச்சு பார்க்கிறான், உதவி செய்யறானா, பள்ளிவாசல் கேட்கிற பொழுது கொடுக்குறானா, ஏழைகள் வருகிற பொழுது கொடுக்குறானா, நோம்பு கட்சி என்று வருகிற பொழுது கொடுக்குறானா, இப்படி எல்லாத்தையும் எல்லாம் பார்க்கிறான். செல்வத்தை கொடுக்குறான், கொடுத்துட்டு சோதிச்சு பார்க்கிறான், கொடுக்குறானா பார்க்கிறான். அவ கொடுக்கலங்கும் போது அதனுடைய தண்டனை கொடுக்குறான். செல்வத்தை எடுத்து சோதிக்கிறான். என்ன செய்யுது,
பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், வாடகை வந்து நெருங்க போகுது, வாடகை தேடி வரப்போகுது, அதை செய்யணும், இதை செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு செல்வத்தை எடுத்தும் சோதிப்பான், செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான். அதனாலதான் அல்லாஹ் மனுஷன் எப்படி இருக்கான்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், ஃபம்பல் இன்சான் இதா வகுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் ஒரு செல்வத்தை அப்படியே அது அதிகமாக கொடுக்கிறான்னு சொன்னா அவன் சொல்லுவானா, ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் சொல்லுவான். அதே மனிதனுக்கு ஃபம்பல் இன்சான் இதா வகுத்தலாஹு ரப்புஹு ஃபகதரான ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன், அவருக்கு நாம் செல்வத்தை எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டானே, அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டானே என்று சொல்லுவான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப செல்வத்தை வைத்து நாம் பெருமை அடிக்கக்கூடாது. பெருமை என்ற பண்பு அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. இந்த பண்பு எந்த நேரத்திலேயும் எந்த இடத்திலேயும் சிறிய அளவு கூட கடுகளவு கூட நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பண்பு எந்த நேரத்திலே வந்துவிடக்கூடாது. பெருமை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அதனாலதான் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற வார்த்தையை சொல்வதற்குண்டான காரணம் என்ன? எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல வெற்றி அடையக்கூடிய அந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தொழுக முடியல, வணக்கத்தை நிலைநாட்ட முடியல, 5 வேளை தொழுகையை தொழுக முடியவில்லை, மார்க்கத்தை எத்தி வைக்க முடியல, ஏகத்துவத்தை சொல்ல முடியல. அகதிகளாக அண்டை மாநிலத்துக்கு போனாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போய் தாவா பண்ணி எல்லா வேலையும் பார்த்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி உயிரை கொடுக்கக்கூடிய தோழர்களை உருவாக்கி திருப்பி படையெடுத்து அந்த படையில வெற்றி பெற்று எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு மும்முரமா செஞ்சாங்க. ஆனால் உள்ள நுழையும் பொழுது என்ன சொன்னாங்க? நான் தான் எல்லாத்தையும் காரணம் சொன்னாங்களா? எப்படியோ ஒரு 8 வருஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மக்காவை கைப்பற்றிட்டேன்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள நுழையும் பொழுது சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வஸதக வஹதா வநஸர அபதா வஐஸ துந்தா வஹஸபல் அஹஸாப வஹதா. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவர் யாரும் இல்லை, அவன் கொடுத்த வாக்குறுதி அவன் நிறைவேற்றி விட்டான், எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று வீழ்த்தி இருக்கிறான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? தக்கது காணலுக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றானே அல்லாஹ், இதான் முன்மாதிரி. ஏன் முயற்சி இல்லை, என்னுடைய செயல் இல்லை, என்னுடைய ஆற்றல் இல்லை, என்னுடைய வீரம் அல்ல, எல்லாம் அல்லாஹ்வுக்கே புகழ், எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி நாம் எதை செய்தாலும் சரி, வெற்றி முடியலாம், தோல்வி முடியலாம், வெற்றியை முடிந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கே புகழ் அடைக்கும். எனக்கு ஒரு பெருமை இல்லை, அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் நாட்டி இருக்கிறான். இப்ராஹிம் நபி குழந்தை பிறக்கிறது என்ன சொன்னாங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். தள்ளாத வயதில இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த என் இறைவனுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. என்ன கொண்டு இல்லைன்னு சொன்னாங்க. நபிமார்களுடைய வரலாறுகளும் அப்படித்தான் இருக்கு. அப்ப நாம எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு கபூலாக்கி தந்தார்னு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அதை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பெருமைக்கு துளியளவு சொந்தக்காரர்கள் நாம் இல்லை, அல்லாஹ்வை மட்டுமே சாரும் என்ற ஒரு விஷயத்தை கவனத்திலே கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரதா வனானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஜ்ருடைய முடிவு நேரம் 5:16, சஹருடைய முடிவு நேரம் 5:16, இஃப்தாருடைய நேரம் 6:32.